வணக்கம் அன்பு நண்பர்களே. மின்னல் பருதி சிறப்பு நேரலையில் கடற்கரை பாண்டியன், அன்பில் சின்ன தம்பி. 8 மணி நேரமாக நமது எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் அரசு செய்யப்பட்டு தஞ்சையை நோக்கி பயணத்தில் இருந்தார். இப்ப தஞ்சை கொண்டு போகாம அவர் ஒரு தஞ்சைக்கு அருகில் பக்கத்துல இருக்கிற செங்கம்பட்டி செங்கிப்பட்டிங்கிற இடத்துக்கு அவர் ரீச் ஆயிருக்காரு. ஆனா அவர் வண்டியை விட்டு இறங்க மறுக்கிறார். இதுதான் இப்ப இருக்கிற இந்த அரெஸ்ட், இந்த கைது நடவடிக்கையில் உள்ள உச்சகட்ட நிகழ்வு. சின்னத்தம்பி, இந்த கைது நடவடிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு இந்த கைது நடவடிக்கையே ஒரு விளையாட்டுத்தனமான, ஒரு குழந்தைத்தனமான அரசியலா அப்படின்னு மக்கள் என்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குதா? இது பார்க்குறப்ப ஒரு நாடகம் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த கைது நடவடிக்கை சரியானது அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா இந்த கைது ஒரு பெண்ணை பத்தி ஒரு இழிவா பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த வழக்கு பதிவு 9 வழக்கு அவர் மேல பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் மேல அவர் கைது அப்படிங்கிறது அதுக்காக தானே தவிர வேற இந்த தமிழ்நாட்டுக்காக வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்காகலாம் அவர் போராடி அதுக்காகலாம் அவர் கைது பண்ண போல. பெண்களை இழிவா பேசினாரு அப்படிங்கிறதுக்காக தான். அதனால இந்த கைதுங்கிறது அவசியமான ஒண்ணு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் பேச ஆரம்பிச்சது எல்லாமே காவிரி பிரச்சனையை தொடர்ந்து ஒரு 20 நிமிஷமாக காவிரி பிரச்சனைகளை பத்தி பயங்கர விவாதம் நடத்திருக்கார். அவருடைய பேச்சு முழுசா கேட்கிறப்ப நல்ல ஒரு எல்லா தாவைக்காவோட கரண்ட் நிலவரத்தை புட்டு வச்சிருப்பாரு அந்த பேச்சுல. அதுல தண்ணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றப்ப தொண்டர்கள் பக்கத்துல இருந்து அந்த வார்த்தை வந்துச்சே தவிர அவருடைய பேச்சுல அந்த ஒரு அவருடைய அந்த 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 நபரை பத்தி அவர் வார்த்தை வரல அப்படிங்கிறது ஒரு அழுத்தமான உண்மை. அது கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். இந்த காவிரி பிரச்சனைய பிரதான எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில, பிரதான எதிர்கட்சிங்கிற முறையில இவங்க எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இவங்க என்னைக்கு இந்த பிரச்சனையை பத்தி பேசுறாங்க? காவேரி மேகதாது பிரச்சனை எவ்வளவு நாளா போயிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் மேகதாது பிரச்சனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. திமுக என்ன பேசினாங்க? அப்ப பேசவே இல்லையே. அது சிம்பிளா சொல்லிட்டாங்களே, ஒரு 5 வருஷமா நாங்களுக்கு உங்களுக்கு தண்ணி வந்துட்டு தானே இருந்துச்சு அப்படின்ட்டாரு. அப்படிங்கிறப்ப அதை பத்தி பேசுறதுக்கான தேவை இல்லையே. அப்ப தேவை இல்லை. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு அங்க ஆளும் காங்கிரஸ் அரசு நாங்க மேகதாது நாங்க கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி தரமாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. முதலமைச்சர் விஜய் அங்க வரணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும் போது பேசாத எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்ப திடீர்னு அதை பேசுறாரு. எப்போ? காவேரியில தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. காவேரியில தண்ணி திறந்து விட்டதுக்கு அப்புறமா தான் அவர் இதை பத்தி பேசுறாரு. இங்கதான் அவங்களுடைய இந்த அரசியல் அப்படிங்கிறது வெளியில தெரியுது. எப்போ பேசணுமோ அப்போ அவங்க பேசவே இல்லையே. இதுதான் அவருடைய இதை முக்கியமா எல்லாரும் பாக்குறாங்க. இந்த செங்கம்பட்டி காவல் நிலையத்தில் இருக்கிற தள்ளுமல்லுக்கு பின்னாடி ஒரு பெரிய காவிரி பிரச்சனை இருக்குங்கிறதே மறந்துட்டாங்க மக்கள். அதுதான் இப்போ சீரியஸா முதல்ல திமுக காவிரி பிரச்சனையாவே எடுக்கவே இல்லை. ஜஸ்ட் நாங்களும் போராடணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இவங்க தண்ணி திறக்கிறதுக்கு முன்னாடி போராடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை ஏத்துக்கலாமே. எப்போ போராடினாங்க? அங்க கர்நாடகாவில் மழை பெஞ்சு கபினி கேஹரங்கி மற்ற எல்லா அணையும் நிரம்பி தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் நீங்க போராடி என்ன பண்ண போறது? அதுக்கு முன்னாடி பல கட்சிகள் போராடிச்சுல. அப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அறிக்கை தானே விட்டுட்டு இருந்தீங்க. ஏன் போராடல? சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னாங்க. சட்ட போராட்டமும் தொடர்ந்துருக்காங்க. அது அரசு ரீதியில நடக்குது, அது வேற. ஆனா இந்த காவிரி பிரச்சனைக்காக நீங்க உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவரா நீங்க செயல்படல அப்படிங்கிறது தானே இப்போ ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதுல நீங்க உண்மையிலே நடத்திருந்தீங்கன்னா அந்த கேஸ்ல தான் உங்களை கைது பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா நீங்க அந்த தண்ணிலாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப திடீர்னு பார்த்து நீங்க பேசும்போது குறுக்க இந்த தண்ணிய எப்படி அந்த வார்த்தையை யாராலையும் உச்சரிக்க கூட முடியாது. இந்த மாதிரி பேசினா அப்புறம் என்னதான் பண்ணுவாங்க? தண்ணிங்கிற வார்த்தை ஒரு காவிரி தண்ணியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுல கூட்டத்துல இருந்த நபர்களுடைய உச்சரிப்பு வேற ஒரு நபரை பத்தி இருந்ததுனால அதுக்கு பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உதயநிதியோட ஒரு முக்கியமான இப்போதைக்கு கரண்ட் நிலவரம் என்னன்னா, உதயநிதி வண்டியை விட்டு இறங்கிட்டாரு. நம்மளுமே சாதாரண தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் மாதிரி லைவ் அப்டேட்டை இப்படி சொல்ல வேண்டியது. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு டிராமா மாதிரி தான் போயிட்டு இருக்கு அவருடைய எல்லா நடவடிக்கையுமே. மதியம் 11:30 மணிக்கு கைது செய்யறாங்க. அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா மிஞ்சி போன காவல்துறை வாகனம் அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வாகனங்கள் நிறைய இருக்கும். ஒரு எதிர்கட்சி
தலைவர், அது இல்லாமல் முன்னாள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறப்ப நல்லா பாதுகாப்போட தான் போவாங்க. அந்த போக்குவரத்துலாம் இல்லாமல் அந்த ஒரு நெரிசல் இல்லாமல் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பிளான் பண்ணி அங்கங்கே மறியல் பண்ணி இந்த போக்குவரத்து நெரிசலை உண்டு பண்ணி இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷனலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டமிட்டு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட ஃபைனல் டச் தான் இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் நடந்த கூத்து அப்படிங்கிறது. அங்க போயிட்டு எந்த காவல் நிலையமா இருந்தாலும் அந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்க தான் போறாங்க. நீங்க ஏன் இறங்க மாட்டேன்னு சொல்றீங்க? எங்க போனாலுமே அந்த கேஸ் சம்பந்தமா தானே பேச போறாங்க. அவர் இப்ப இறங்கிட்டாரு. முக்கியமா இந்த பிரச்சனைகளை வந்து மூல காரணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு திட்டமிட்ட கைது நடக்கிறதுனாலதான் திட்டமிட்ட போராட்டமும் நடக்குது. இந்த ஒரு இந்த அரசியல் நிகழ்வை பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ ஒரு சினிமா, 2 பேருமே சினிமா பிரபலங்கள் தான். மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, 2 பேருமே சினிமா துறையிலேருந்து வந்திருக்காங்க. சினிமாவில் பல படங்கள் நடிச்சிருக்காங்க. சினிமாவில் பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து, பெண்கள் அம்மா சென்டிமெண்ட் எல்லா சென்டிமெண்ட்டையும் படத்தில் வச்சு அதுக்கான வேடங்களில் நடித்த 2 பேருமே நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மக்கள் தான் வந்து மக்கள் மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைகளே உருவாகுது. அப்படிப்பட்ட இந்த 2 பேரும் சினிமா பிரபலங்கள் தலைவர்களாக, மக்கள் பிரதிநிதிகளாக உள்ள வர்றப்ப இந்த மாதிரி ஒரு சினிமாத்தனமான அரசியல் மக்களுக்கிட்ட திணிக்கப்பட்டிருக்கு. இந்த கடந்த ஒரு 6 மாசம், அதாவது 3 மாசத்துல எலெக்ஷன் சேர்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாலுமே இதுல ஒருத்தர் வந்து சினிமா துறையை வந்து அவரோட சேர்க்கவே கூடாது. அது உதயநிதி ஸ்டாலின். 3 தலைமுறை. ஏன்னா அவர் வந்து அரசியல் பின்னணியில சினிமாவை ஒரு டூலா தான் பயன்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து முழுக்க திமுக அப்படிங்கிற ஒரு பின்புலம் இருந்துச்சு. அவங்க அப்பா, அவங்களுடைய தாத்தா அப்படிங்கிற ஒரு பின்புலம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரோட பார்வை முழுக்க திமுக சார்ந்து தான் இருக்கும். அதே நேரத்துல விஜய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து எந்த அரசியல் பின்புலம் கிடையாது. அவங்க அப்பா வந்து ஒரு சினிமா பின்புலத்தை சேர்ந்தவர் தான். ஒரு சினிமாவில் ஒரு பின்புலத்தை கொண்டவராக இருந்தாலுமே அரசியல்ல பல தலைவர்களை அவர் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பல தலைவர்களையும் எதிர்கொண்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இவருடைய படங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்த போது எதிர்த்தும் பேசியிருக்காரு, ஆதரவாகவும் பேசியிருக்காரு. போய் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிருக்காரு. அது உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி பார்த்தாரான்னு கேட்டா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவரு அந்த திமுகவே கடைசி வரையும் இருந்திருக்காரு. அதனால அவருடைய பார்வைங்கிறது வேற மாதிரி இருக்கும். இவர் விஜயோட பார்வை பார்த்தோம் அப்படின்னா இவர் பல தலைவர்களையும் பல அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இருந்ததுனால இவர் வந்து பலவிதமான கருத்துக்கள் அவருக்குள்ள இருக்கும். அதனால அவருடைய செயல்பாடு ஓரளவுக்கு வேறு விதமாக தான் இருக்கும். பட் உதயநிதியோடைய செயல்பாடு திமுகவினராக தான் எப்பவுமே இருக்கும். மன்னிக்கணும், இது என்ன அப்படின்னா, இந்த 2 பேரும் தலைவர்கள், அதாவது டிவிகேவா இருக்கட்டும், டிஎம்கே உடைய தலைவர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய அறிக்கைகள்லாம் பார்க்குறப்ப வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டியதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இதை வந்து இந்த ஒரு சென்சேஷனலாக மன அழுத்தத்துக்கு, மக்களோட மன அழுத்தம் கிடையாது, காவல்துறையுடைய நண்பர்கள், ஏன்னா அவங்க வந்து இடைவிடாத திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருக்காக வழிநெடுகளும், ஏன்னா கூட்டம் அவ்வளவு மக்கள் அவரை பார்க்க வர்றாங்க, அதனால வழிநெடுகளும் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய வேலை சுமை அதிகமாகிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த இவ்வளவு போராட்டங்கள், இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி வந்து நம்மளுடைய காவல்துறை நண்பர்கள் தான் வந்து பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இங்கே வைக்கப்படுது. காவல்துறை எப்படி இருந்தாலும் அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. புகார் யார் கொடுத்தாலுமே அதை வந்து விசாரித்து அந்த வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்க தான் போகிறாங்க. இதுலேயும் அந்த சட்டம் ஒழுங்கு, இந்த பெண்களை இழிவாக பேசுகிற இந்த மாதிரி விஷயத்தை யாருமே சகிச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் இவங்களுக்கு இந்த ப்ரெஷர், இந்த பிரச்சனையை உருவாக்குறது யாருன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோட வீட்டுக்கு, நீலங்கரை வீட்டுக்கு போனப்ப 10 நிமிஷம் 2 மணி நேரமா காவல்துறை உட்கார வச்சது யாரு? அங்கதான் ஒரு கேள்வி. இந்த ஒரு பிரச்சனை இப்ப மக்களுக்கு தேவையதானா? இந்த ஒரு அரஸ்டோ, இந்த ஒரு நிகழ்வோ, இந்த ஒரு பேச்சோ மக்கள் 2 தரப்புலையுமே வந்து மக்களுக்கு தேவையதானா? ஆக்கப்பூர்வமான சில வேலைகள் டிஎம்கே, அதாவது டிவிக்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் அதிர்ஷ்டத்தாலும் சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு சின்ன தேவையில்லாத பிரச்சனைகளால, தேவையில்லாத மக்களுடைய மடைமாற்றதுனால அவங்களுடைய வாய்ப்புகளை இழக்கிறாங்களா?
இந்த இடத்துல ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சில தகவல் ஒன்று பரவிட்டு இருக்கு. அதை குறிப்பிட்டு நான் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். என்னன்னா, இந்த உதயநிதி ஸ்டாலின் கைது சம்பந்தமா ஒரு கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய்கிட்ட போய் அதிகாரிகளாம் போய் சொன்னாங்களாம். அப்போ விஜய் வந்து இது எனக்காக கிடையாது, நாளைக்கு அமைச்சராக இருக்கவங்க கட்சியில் இருக்க மற்றவங்கள பத்தி பேசினா என்ன பண்றது, அதனால நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு விஜய் சொன்னதா ஒரு தகவல் ஒன்று பரவிட்டு இருக்கு. இதுதான் ஊடகங்களுடைய தகவல்களை நம்ம வந்து என்னைக்குமே வந்து பெருசா ஆத்தன்டிகேட்டடா எடுக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தாலும் பெண்களை பத்தி தப்பா பேசுனா கைது நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பொதுமக்கள் மத்தியில வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கைது நடவடிக்கை சரியானதுதான் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பார்வையா இருக்கு. ஒரு சிங்கப்பெண்ணுடைய படையோடைய நடவடிக்கை அப்படின்னு இது வந்து சிங்கப்பெண் படை வரல. ஆக்சுவலா சாதாரண மற்ற காவல்துறை தான் வந்திருந்தாங்க. இருந்தாலும் இது வந்து யாராலும் ஏத்துக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா திமுக கூட கூட்டணியில இருந்தாங்களே கடந்த காலங்கள்ல 3 மாசத்துல எதிர்கட்சி தலைவர்களா சரி, மற்ற தலைவர்களுமே இதுக்கு வந்து ஒரு சில தலைவர்கள் சரி அப்படின்னும், ஒரு சில தலைவர்கள் அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் வந்து பயங்கரமான யோசனை வச்சிருக்காரு. உங்களுக்கே தெரியும். அது எந்த தலைவர்கள் எப்படி சொன்னாங்கிறது தான் அங்க வந்து கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. இதுல அண்ணாமலை சொன்னது, இவருடைய பேச்சு, அவர் வந்து வைகை ஆற்றை சுத்தம் பண்ண போயிருந்தப்போ அங்க அடிச்ச நாற்றத்தை விட ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. இதை விட ரொம்ப கேவலமா யாராவது சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாது. அப்படி ஒரு விமர்சனத்தை அண்ணாமலை வச்சிருக்காரு. அன்புமணியை பார்த்தோம்னா கைது நடவடிக்கைக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, அந்த மாதிரி பேச்சுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, நடுநிலைமையா இருந்திருக்காரு. இப்போ இது தேவையில்லைன்னு இருக்காரு. இந்த பேச்சும் தேவையில்லை, இந்த கைது நடவடிக்கையும் தேவையில்லை. அன்புமணியோட வார்த்தையை வந்து நம்மளுடைய மின்னல் பிரதியுமே ஆதரிக்குது. ஏன்னா இது கண்டிப்பா ஒரு தேவையில்லை. இரண்டு பக்கங்களும் பார்த்தோன்னா இது வந்து கடந்து போயிருக்கலாம். இல்ல வந்து இதுல அவமன்றத்துல போராடி அவர் சொன்ன சட்டமன்ற கூட்டம் இருக்கு, அங்க வந்து இரண்டு தரப்புல இந்த கருத்துக்களை எடுத்து வச்சுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல் உள்ள போயிட்டு அதுக்கு தீர்வு கண்டிருக்கலாம். இதை தாண்டி மக்கள் பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்குள்ள அந்த காவிரி போராட்டத்துலதான் இந்த வார்த்தைகளே வெளியே வந்தது. அதுவும் திட்டமிட்டு வரல அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து எதிர்த்தரப்புல வைக்கப்படுது. ஆனா இந்த இடத்துல திமுக முன்னாள் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது விசிகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கைது நடவடிக்கை சரியானது, வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஏன்னா அமைச்சர் வன்னியரசு உட்பட பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து சரியானதுதான், இது போல பேச்சுக்களை தடுக்கணும் அப்படின்னா கைது நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. தமிழகம் வந்து எப்பவுமே ஒரு அமைதி பூங்காவாக இருந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி பரபரப்பான விஷயங்கள் வந்து மக்களுடைய எதிர்காலத்தோடைய நிலைத்தன்மையை மாற்றும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. என்ன காரணம்னா, இப்போ இவ்வளவு நாள் நிம்மதியா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு போராட்டம் இதுல வந்து உதயநிதி வந்து இந்த நிகழ்வை கடந்து போயிருந்தாங்கன்னா உதயநிதி இப்போ வந்து உதயநிதி மிகப்படுத்தப்பட்டு விட்டார், அவருக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுருச்சு, அவருக்கான எல்லா பக்கத்துலயும் அவருக்கான ஆதரவுகள் பெருகுது. இது ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டாங்க டிஎம்கேக்குன்னு நான் சொல்லலாம். இதை பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேலி குத்து மாதிரி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ஆரம்பத்துல என்ன பண்ணாங்க, உதயநிதி ஸ்டாலினை வந்து கைது பண்றதுக்காக போராட்டம்னாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இங்க செங்கிப்பட்டிக்கு கூட்டிட்டு வரக்கூடாது, நீங்க வந்து தஞ்சாவூர் தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னே தெரியாத அளவுக்கு இவங்களோட போராட்டம் இருந்துகிட்டு இருக்குது. சாலை மறியல் பண்றவங்க அத்தனை பேருமே ஒரு உதயநிதி ஸ்டாலின் எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கூட தெரியாம அவங்க வந்து அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்டினேஷன், அதாவது ஒரு இலக்கு தெரிஞ்சுட்டாங்க, தஞ்சாவூர் தான் போறாங்கன்ட்டு. நடுவழியில வந்து ஒரு அரசியல் தலைவரா வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறப்ப எல்லாம் சினிமா பார்த்தே பழக்கப்பட்ட மக்கள் கூட்டத்துக்கு அப்படிதான் யோசிப்பாங்க. அதனால வந்து இது அவங்க வேற ஒரு நடவடிக்கை எடுத்துருவாங்களோ இல்ல கைது நடவடிக்கை, இது கைது நடவடிக்கை கிடையாதுன்னு ஆரம்பத்திலேயே நீதிபதியோடைய உத்தரவு வந்துருச்சு. இது வந்து ஒரு விசாரணை நடவடிக்கை தான், அவங்க போயிட்டு விசாரணை செய்து அவர் விடுவிக்கப்படுவார் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே தெரியும், 12 மணிக்கே தெரியும். அதற்கு வந்து இவர் ஒத்துழைச்சிருந்தாலோ இல்ல அரசாங்கம் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க ஒத்துழைச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அவரு ஒத்துழைக்கலையே, அவங்க கட்சி ஒத்துழைக்கல. இவரு வந்து கூட வந்துட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, எல்லாம் போயிட்டாரு. ஆனா அவங்க கட்சியில இருக்கவங்களாம் பாருங்களேன், முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்றாரு அவர் வந்து இடையில இறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவரை மட்டுமா இறக்கல, கூட இருக்க மா சுப்பிரமணியன் தான் இறக்கவே இல்லை, கூட இருக்க காவல்துறை தான் இறக்கவே இல்லை. எந்த தலைவருக்கு வேணா எந்த தொகுதியில வேணா போட்டிடலாம்ல. அப்ப ஏன் இந்த தொகுதியில பேசினா அந்த தொகுதியில உள்ள காவல்துறையில தான் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? காவல்துறை எல்லாமே ஒரு தலைமை கீழே தானே இருக்கு. அப்படிங்கிறப்ப எந்த காவல்துறை அருகாமையில் உள்ள காவல்துறைக்கு போனா இவ்வளவு பெரிய மக்கள் போராட்டமோ இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சையோ ஏற்பட்டிருக்கு. அதுல இதுவும் நம்ம ஆட்சி நடத்துற நம்முடைய
டிவிக்கு அரசு வந்து யோசிச்சிருக்கலாம்ல, இல்ல அதிகாரிகள் யோசிச்சிருந்தாங்கன்னா இது ஒரு பக்கத்திலேயே உள்ள ஒரு நியர்பை ஒரு காவல்துறையில விசாரணை நடத்தப்பட்டிருக்குன்னா ரொம்ப சுமூகமா முடிஞ்சிருக்குமே இது. இப்போ அதைத்தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அங்க செங்கிப்பட்டி காவல் நிலையத்துல விசாரணை பண்ணிட்டு இல்ல இருக்காங்க. அது இவ்வளவு மாவட்டம் அப்படிங்கிறப்போ வந்து பெருசா ஒன்றும் தெரிஞ்சுக்காது. அதே சென்னையில வச்சு விசாரணை அப்படிங்கிறப்போ இங்க போதுமான ஒத்துழைப்பு இல்லாம இருந்திருக்கலாம், வேற ஏதாவது ப்ரெஷர். ஏன்னா வர காவல்துறையினர் வந்து வேற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த வேற ஒரு காவல் நிலையத்து சர்க்கிள்குள்ள இருக்கிறவங்க. அவங்க வந்து இப்ப சென்னையில ஒரு இடத்துல வச்சு ஒரு காவல் நிலையத்துல வச்சு அவங்களால பண்ண முடியாது. அதனால அவங்க வந்து அங்க அவங்களுடைய இடத்துக்குள்ளதான் கொண்டு போய் வச்சு விசாரிக்கிறதுக்காக கொண்டு போவாங்க. இது இந்த கட்சி மட்டுமே இல்லை, இதுக்கு இந்தியா ஏடிஎம்கே உடைய கட்சியிலுமே பல நிகழ்வுகள், அதாவது நம்ம விஜயகாந்த் அவருக்கு அதுக்கும் அதே மாதிரிதான் நடந்துச்சு. எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் நடக்குதோ அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அங்க இப்ப கூட மட்டும் செந்தில் பாலாஜிக்குமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டு இருக்காரு. அது கண்டிப்பா அந்த அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில போனா மட்டும்தான் அவங்களுக்குன்னு அதிகாரம் படைத்த அந்த ஒரு பகுதி இடம், அந்த இடத்துலதான் அது வந்து எப்பவுமே விசாரணை நடக்கும். வேற இடத்துல போனாங்கன்னா அந்த காவல்துறையினருக்குமே பல அழுத்தங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும், அவங்களால நிறைய கேள்விகள் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு சில சிக்கல்லாம் இருக்கு, நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு. இந்த நடைமுறை சிக்கலுக்கு போலீஸ் துறையுடைய அமைச்சராக இருக்கிற திரு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கண்டிப்பா தீர்வு காணணும். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அடுத்த தலைமுறைக்கான பார்வையில இந்த டிவிக்கு அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு, அதுக்கான செயல்முறைப்படுத்துது. அப்படிங்கிறப்ப இதையும் வந்து அந்த மாதிரி பார்வையில பார்த்துருக்கலாம். இது வந்து வரலாறு திரும்ப முடிக்கிற மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியோட நம்மளுடைய ஆட்சி முறையும் திரும்பி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது எப்படி இருந்தாலுமே இந்த விஷயம் சும்மா சிம்பிளா முடிக்க வேண்டியது. நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது சாதாரண முடிஞ்சு போயிருக்கும்.